வணக்கம் நண்பர்களே. 10வது டுவெண்டி உலகக்கிண்ணம் இலங்கையிலும் இந்தியாவிலும் மிக கோலாகலமாக 40 போட்டிகளை கடந்து இன்று 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் சூப்பர் 8 கட்டத்தை எட்டுகிறது. சூப்பர் 8 முதலாவது போட்டி நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்று மாலை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற போகிறது. இந்த சூப்பர் 8 மொத்தமாக 12 போட்டிகள். எனவே இந்த சூப்பர் 8 சுற்றை பற்றி ஏற்கனவே அணியின் விவரங்கள், போட்டிகளின் விவரங்களை எல்லாம் உங்களுக்கு அலசிவிட்டேன். இந்த சூப்பர் 8 சுற்றிலே இடம்பெறுகின்ற போட்டிகள் அவை எந்தெந்த மைதானங்களில் இடம்பெற போகின்றன போன்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே நேரடியிலே பார்த்துவிட்டோம். நேற்று ஒரு சின்ன முன்னோட்டம் இன்றைய நாளின் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றியும் தந்தாயிற்று. இந்த நாளின் அணிகளின் பலவீனங்கள் போன்ற விடயங்களையும் அதுபோல ஆடப்போகின்ற வீரர்களை பற்றிய முன்னோட்டத்தையும் பற்றி ஏற்கனவே நாங்கள் பார்த்தாயிற்று. இந்த காணொலியில் இன்னும் சில முக்கியமான விவரங்களை சொல்லப்போம். முக்கியமாக இந்த 2020 உலகக்கிண்ணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு எந்த அணிக்கு இப்பொழுது அதிகமாக இருக்கிறது, யாரை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம், அதுபோல ஒவ்வொரு அணிகளும் இப்பொழுது வைத்திருக்கின்ற வியூகங்கள், அவற்றின் பலவீனங்கள் என்ன, குறிப்பாக நாளைய தினம் இடம்பெற போகின்ற போட்டிகள் பற்றி தான் இப்போது ரசிகர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. இலங்கையும் மோதுகிறது, இந்தியாவும் மோதுகிறது. இலங்கையின் போட்டி பள்ளிக்கலையில் இங்கிலாந்தோடு, இந்தியாவின் போட்டி தென்னாப்பிரிக்காவோடு. இந்த இரண்டு அணிகளுக்கும் கூட தாங்கள் மோதுகின்ற எதிர் அணிகளோடு பழைய பகை இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எனவே அதை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களை சொல்ல வேண்டும். அதுபோல சில தரவுகள் ரீதியான பார்வை இங்கே இருக்கிறது. இதே போல நாங்கள் அவதானிக்க மறந்த ஒரு சில விடயங்களையும் இந்த காணொலியில் சொல்ல வேண்டியிருக்கிறது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு இன்று மாலை 5:30 6 மணி அளவில் போய்விடுவேன். அப்போது மைதானத்தின் நிலவரங்கள் எப்படி, எந்த அணிக்கு அதிகமான ரசிகர்கள் ஆதரவு தெரிவிக்க வருகின்றார்கள் போன்ற விவரங்களையும் உங்களுக்கு அங்கே இருந்து நேரடியாக தரலாம் என்று யோசிக்கிறேன். முதலில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். நான் நேற்று நேரடியிலே அடுத்து வரப்போகின்ற 2020 உலகக்கிண்ணம் முடிந்த பிறகு வரப்போகின்ற தொடர்களை பற்றி சொல்லியிருந்தேன். பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு செல்ல போகிறது ஒரு நாள் தொடர்ந்துக்காக. அதுபோல் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் நியூசிலாந்திலே இடம்பெறவிருக்கிறது 5 போட்டிகள் கொண்ட 2020 சர்வதேச தொடர். அதில் ஐபிஎல்லில் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் இல்லாமல் ஏனைய வீரர்களைத்தான் 2 அணிகளும் தெரிவு செய்ய போகின்றன என்ற விடயத்தை எல்லாம் சொல்லியிருந்தேன். இலங்கை அடுத்து செல்ல போகின்ற சுற்றுலாவை பற்றியும் கட்டாயமாக சொல்ல வேண்டும். ரசிகர்களுக்கு மனப்பாடமாக இருந்தாலும் கூட ஞாபகப்படுத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இலங்கை இந்த 2020 உலகக்கிண்ணம் முடிந்த பிறகு ஐபிஎல்லுக்கு ஒரு சில இலங்கை வீரர்கள் புறப்பட்டு செல்வார்கள், அது அனைவருக்கும் தெரிந்ததே. அதற்கு பிறகு இலங்கை வீரர்கள் செல்ல போகின்ற ஒரு முக்கியமான தொடராக மார்ச் மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திலே 3 2020 சர்வதேச போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை இலங்கை ஆடப்போகிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக. இது ஒரு மிக முக்கியமான தொடராக இருக்கும். காரணம், இலங்கை இனி அடுத்த 2027ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் நோக்கி நடைபோட சில வேளைகளில் புதிய பயிற்றுவிப்பாளர்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் சில வேளைகளில் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அது உங்களில் பல பேருக்கும் தெரிந்திருக்கும். அதுபோல 2020 உலகக்கிண்ணத்தின் முடிவு எங்களது அணியிலே சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அணி தலைமையிலும் கூட மாற்றங்கள் இருக்கலாம். எனவே அந்த தொடர் முக்கியமானதாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். இலங்கை அடுத்து இந்த வருடத்திலே ஆடப்போகின்ற ஏனைய தொடர்களை பற்றியும் ஒரு சில முக்கியமான ஞாபகப்படுத்தலை உங்களுக்கு தருகிறேன். மார்ச் மாதத்திலே ஆப்கானிஸ்தான் அணியோடு இலங்கை அணி அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தான் ஹோம் என்று வைப்போமே, ஆப்கானிஸ்தானுக்கு சென்று ஆடிய பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்திலே இலங்கை அதுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகளுக்கு மே மாதத்தில் ஒரு முழுமையான சுற்றுலாவுக்கு செல்ல போகிறது. அதிலே டெஸ்ட், ஒரு நாள் போட்டிகள் மற்றும் 2020 போட்டிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. 2 டெஸ்ட் போட்டிகள், 3 ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், 3 2020 சர்வதேச போட்டிகள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அதற்கு பிறகு லங்கா பிரீமியர் லீக் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. திகதி ஏற்கனவே குறிக்கப்பட்டாயிற்று. அந்த லங்கா பிரீமியர் லீக்குக்கு பிறகு இந்தியா இலங்கை வருகிறது ஆகஸ்ட் மாதத்தில். அதில் 2 டெஸ்ட் போட்டிகள் ஆடப்படும். அதில் ஒன்று பகலிரவு போட்டியாக இருக்கலாம் என்று பல்வேறு ஊகங்கள். ஆனால் 2 டெஸ்ட் போட்டிகளும் ஆடப்படுகிற மைதானங்களை பற்றி இப்போது எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஒன்று காலி, இன்னும் ஒன்று எஸ்எஸ்சி மைதானம் சில வேளைகளில் தன்னுடைய முதலாவது பகலிரவு டெஸ்ட் போட்டியை நடத்தலாம். இந்தியா அதற்கு ஓகே சொன்னார். இது ஆகஸ்ட் மாதத்தில். அதுக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் இலங்கை வெள்ளைப்பந்து தொடர் ஒன்றுக்காக இங்கிலாந்து செல்ல போகிறது 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் 3 2020 சர்வதேச போட்டிகளும். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இலங்கை பாகிஸ்தான் செல்ல போகிறது 2 டெஸ்ட் போட்டிகள், 3 2020 சர்வதேச போட்டிகள். அந்த இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுடனான டெஸ்ட் போட்டிகளும் அவ்வாறே. அதுபோல் பாகிஸ்தானில் வைத்து நாங்கள் 3 2020 சர்வதேச போட்டிகளை ஆடப்போகிறோம். இது போல இலங்கை ஆடப்போகின்ற ஒரு முக்கோண தொடர் ஒன்றும் இருக்கிறது. பாகிஸ்தானில் இடம்பெறுகிற முக்கோண தொடரிலும் இலங்கை பங்கு கொள்கிறது. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் இறுதியாக இலங்கை மீண்டும் இந்தியாவை சந்திக்கும். இந்தியாவிலே முறை முதல் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் 3 2020 சர்வதேச போட்டிகளும் இடம்பெறப் போகின்றன. மொத்தமாக 12 சூப்பர் 8 போட்டிகள். அதில் இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டிகள் அத்தனைக்கும் டிக்கெட்டுகள் இப்பொழுது விற்று தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூப்பர் 8 போட்டிகளின் விறுவிறுப்பான கட்டங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு முக்கியமானவை. அரையிறுதிக்கான போட்டிகளை தீர்மானிக்க
இதுவரை இடம்பெற்ற இந்த முதல் சுற்று போட்டிகள் 40 போட்டிகளில் 7 போட்டிகள் டெட் ரப்பராக மாறிப்போயின. அதாவது அந்த போட்டிகளை ஆடியும் யாருக்கும் எந்த பலனும் இல்லாமல் போனது. அந்த போட்டிகளின் முடிவு பெருமளவில் தாக்கத்தை கொண்டு வரவில்லை. உண்மையில் இந்த ப்ரீசீடட் நடைமுறையும் இதன் மிகப்பெரிய தாக்கமாக அமைந்திருந்தது. இந்த ப்ரீசீடட் முறை காரணமாக அதிகமான வெற்றிகளை பெற்ற அணிக்கு பெரிய அளவு சலுகைகள் எதுவும் இல்லாமல் போனது. ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் இவை அனைத்துமே தாங்கள் பங்கு பற்றிய அத்தனை பிரிவு ரீதியிலான போட்டிகளில் வெற்றி பெற்றும் அவர்களுக்கு 2ஆம் சுற்றில் அதன் காரணமாக எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கவில்லை. அதுபோல அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அணிகள் எல்லாம் ஒரே பிரிவிலே அடங்கிவிட்டன. 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அணிகள், ஒவ்வொரு தோல்விகளை பெற்றுக்கொண்ட அணிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன இலங்கையிலே, இந்த பிரிவு 2இலே. என்று அப்படியான அணிகளுக்கு இடையிலான மோதல் தான் இந்த சூப்பர் 8 தொடரை ஆரம்பித்து வைக்கிறது. நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான். நாளைய தினம் இடம்பெறுகின்ற இந்த சூப்பர் 8 2வது போட்டியும் இந்த பிரிவு 2இலே தான் இடம்பெற போகிறது. இலங்கையும் இங்கிலாந்து மோதிக்கொள்ள போகின்றன கண்டிப்பள்ளைக்கலைகள். அதுக்கு பிறகு அகமதாபாத்திலே தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதிக்கொள்கின்ற போட்டி இந்த சூப்பர் 8 3வது போட்டி. எல்லா போட்டிகளும் இப்பொழுது கட்டாயமாக வெல்ல வேண்டிய போட்டிகளாக அந்த ஒவ்வொரு 2 புள்ளிகளும் மிக முக்கியமானவையாக அமையப் போகின்றன. உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும், என்றாலும் தெரியாவிட்டாலும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். முதல் சுற்றிலே பெற்றுக்கொண்ட எந்த புள்ளிகளும் இந்த 2ஆம் சுற்றுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது. எனவே இப்போது ஆட்டம் ஃப்ரெஷ்ஷாக முதலிலிருந்து ஆரம்பிக்கிறது. பரோட்டா சூரி சொல்வது போல கோடெல்லாம் அழித்துவிட்டு முதலிலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். 8 அணிகள். இந்த 8 அணிகளில் ஜிம்பாப்வே தான் பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு அணியாக பல பேரால் சொல்லப்படுகிறது. முன்னாள் சாம்பியன்களான 2 தடவைகள் T20 உலகக்கிண்ணத்தை வென்றிருக்கின்ற இந்தியா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், தலா ஒவ்வொரு தடவைகள் T20 உலகக்கிண்ணத்தை வென்றுகின்ற இலங்கை மற்றும் பாகிஸ்தான், இத்தனை அணிகளும் உள்ளே வந்துவிட்டன. ஒரே ஒரு முன்னாள் உலக சாம்பியன் மட்டும் இந்த பட்டியலில் இல்லை, ஆஸ்திரேலியா வெளியேற்றப்பட்டு விட்டது. எனவே 9 தடவைகள் உலகக்கிண்ணத்தை வென்ற அணிகளும் 8 தடவைகள் T20 உலகக்கிண்ணத்தை வென்ற அணிகள் இந்த 8 அணிகளில் இருக்கின்றன. இதுவரை T20 உலகக்கிண்ணத்தை தொட்டு பார்க்காத 2 அணிகள், இரண்டுமே ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்தவை, தென்னாப்பிரிக்காவின் ஜிம்பாப்வேயும் கூட இந்த 8 அணிகளில் இப்போது இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது இந்த ஆட்ஸ் என்று சொல்லக்கூடிய பந்தயக்காரர்கள், இவர்கள் கருத்து கணிப்பில் ஈடுபட்டு பந்தயத்தில் ஈடுபடுவோர், அதாவது பதியப்பட்ட உத்தியோகபூர்வமான பந்தயக்காரர்கள் மூலமாக பல்வேறு நாடுகளில் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இதன் மூலமாக வெற்றியாளர்களை தீர்மானிக்கின்ற அந்த விடயங்களை அவர்கள் வெளியிடுவார்கள். எனவே அப்படியான முறையில் T20 உலகக்கிண்ணத்தை வெல்லக்கூடிய அணியாக இம்முறை இந்த 10வது T20 உலகக்கிண்ணம் ஆரம்பிக்க முதலிலிருந்து இப்போது வரை ஃபேவரிட்ஸாக 1ஆம் இடத்தில் இருப்பது இந்தியா. இந்தியாவுக்கு தான் இம்முறை கிண்ணம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அறுதிப்பட சொல்கின்றார்கள். இந்தியாவோடு சேர்ந்து போட்டிகளை நடத்துகின்ற மற்றொரு நாடான இலங்கை இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. இலங்கைக்கு முன்பு 7ஆம் இடம் 6ஆம் இடம் என்று மாறி மாறி வழங்கப்பட்டிருந்தது. இறுதியாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான கண்ட தோல்வி இதில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்பதை சொல்லி வைக்கிறேன். இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இம்முறை இந்த T20 உலகக்கிண்ணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பை அதிகமாக தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்கியிருக்கிறார்கள் பந்தயக்காரர்கள். ஆனால் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பை விட மிக குறைவான வாய்ப்பு தான் தென்னாப்பிரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், 6ஆம் இடத்தில் இலங்கை, அதுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகள், 8ஆம் இடம் ஜிம்பாப்வேக்கு வழங்கப்படுகிறது. இப்போது ஜிம்பாப்வே இம்முறை பல பேரும் டாங் கோர்சஸாக சொல்கிறார்கள். அதுபோல் ஜிம்பாப்வே இலங்கை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதை அதிர்ச்சி என்று சொல்கிறார்கள். நான் இந்த T20 உலகக்கிண்ணத்தை ஆரம்பித்து வைக்கின்ற முன்னோட்டங்கள் 2ஐ வழங்கியிருந்தேன். பிரிவு A, B அணிகளை தனியாக ஒரு பிரிவாகவும், பிரிவு C, D அணிகளை தனியொரு காணொலியாகவும் வழங்கி 2 காணொலிகளை நேரடியாக இந்த முன்னோட்டத்தை வழங்கியிருந்தேன். அந்த முன்னோட்டங்களில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். ஏனைய பிரிவுகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே ப்ரீசீடட் நடைமுறை மூலமாக தெரிவு செய்யப்பட்ட அணிகள் உள்ளே வந்தது சரி. ஆனால் இலங்கை, ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே அடங்கியிருக்கிற பிரிவை பொறுத்தவரையில் இலங்கை ஆஸ்திரேலியாவை வெல்லும். அது பல பேரும் ஆச்சரியப்பட்ட ஒன்று நான் சொன்ன வேளையில். ஆனால் நான் உறுதியாக சொன்னேன், பள்ளிக்கரையில் இலங்கை ஆஸ்திரேலியாவை வெல்லும் என்று. ஆனால் இலங்கைக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய அணியாக நான் ஜிம்பாப்வே அணியை கணித்திருந்தேன். அதே போல் ஜிம்பாப்வே இப்போது உள்ளே வந்திருக்கிறது. இந்த அணியில் அப்படி ஆச்சரியப்படக்கூடிய விடயங்கள் எதுவும் இல்லை. காரணம், உலக சாதனையாளர்கள் பல பேர், உலகத்தின் எந்த ஒரு T20 பிரான்ச்சைஸ் அணியிலும் இடம்பெறக்கூடிய பல நட்சத்திரங்கள் இந்த அணியிலே இருக்கின்றார்கள். அணித்தலைவர் சிக்கந்தர் ராசாவில் ஆரம்பித்து சிக்கந்தர் ராசா, கிரேம் கிரீமர், பிரெண்டன் டெய்லர் இப்பொழுது உபாதை அடைந்து விட்டார், பிரையன் பேர்ல், அதுபோல இங்கராவா மற்றும் முசராபானி ஆகிய 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் என்று இந்த அணி அடுக்கடுக்காக நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறது. மணியோங்கா மற்றும் மருமானி ஆகியோர் கூட அதிரடியாக ஆடக்கூடியவர்கள். அவர்கள் இப்போது தங்களது பெயரை ஆழமாக பதித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதுபோல இதுவரை ஜிம்பாப்வே ஆடிய போட்டிகளில் ஆட்டமிழக்காமலேயே தொடர்ச்சியாக ஆடி வருகின்ற பிரான் பெனட், ஆரம்ப துடுப்பாடு வீரர், ஒரு அற்புதமான கடத்தடுப்பாளரும் கூட. இவர்கள் எல்லோரும் உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள். இந்த ஜிம்பாப்வே அணியை இப்போது பல பேரும் 1999 உலக கிண்ணத்திலே 2ஆம் சுற்றுக்கு வந்திருந்த ஜிம்பாப்வே அணியோடு பல பேர் ஒப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஃப்ளவர் சகோதரர்கள், ஹீஸ்ட்ரிக், அலிஸ்டர் கேம்பல், மரே குட்வின், நீல் ஜான்சன், பால் ஸ்ட்ராங், பிரான் ஸ்ட்ராங் என்று அடுக்கடுக்கான வீரர்கள். இன்னும் பல பேர் உங்கள் மனதை கவர்ந்த பல பேர் இருக்கலாம். முக்கியமாக ஹென்றி ஒலோங்கோ,
அதுபோல் இப்போது நேர்முகவனையாக இருக்கின்ற ஒரு சில போட்டிகளை மட்டும் ஆடிய மாங்வா, இப்படியான பல வீரர்கள் அப்படியே அடுக்கடுக்காக இருந்தார். பின்னாளில் டட்டனா டைபு வந்து சேர்ந்து கொண்டார், பிரெண்டன் டெய்லர் இணைந்து கொண்டார். இப்போது முன்னாள் அணித்தலைவராக இருக்கின்ற கிரேன் கிரீமர், அதுபோல் மசகட்சா, இவர்கள் எல்லோரையும் நாங்கள் மறக்க முடியாது. அப்படியே நட்சத்திரங்கள் அணிவகுத்த ஒரு அணியாக இருந்தது. பின்னர் அரசியல் தலையிட ஆரம்பிக்க ஜிம்பாப்வே அப்படியே நிலை குறைந்து போனது. அவர்களது கிரிக்கெட்டும் இல்லாமல் போனது, அவர்களது நாடும் இல்லாமல் போனது. இப்போது மீண்டும் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இரண்டுமே, பொருளாதாரமும் கிரிக்கெட்டும் சேர்ந்து. இந்த ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் அண்மை காலமாக அவர்கள் ஓரளவு மோசமான நிலையில் இருக்கின்ற அணியாக கருதப்பட்டாலும் அவர்கள் அயர்லாந்து அணியிடமும் தோற்றார்கள், ஸ்காட்லாந்து நெதர்லாந்து போன்ற அணிகளிடமும் தோற்றார்கள், கனடா அமெரிக்கா போன்ற அணிகளும் ஜிம்பாப்வேயை குறிவைத்தன. அந்த அணியை யாரும் கணக்கெடுக்கவில்லை. ஆனால் அண்மை காலமாக ஒரு சில அப்செட்டுகளை அவர்கள் நிகழ்த்தி கொண்டே வருகின்றார்கள். இலங்கை அணி அடுத்தடுத்து 2 தடவைகள் தோற்று போனது. ஜிம்பாப்வேயில் வைத்தும் பாகிஸ்தானில் வைத்தும் 90 ஓட்டங்களுக்குள்ளே, அதாவது 100 ஓட்டங்களுக்கு குறைவாக மீண்டும் இலங்கை இப்போது தோற்று போனது. இந்த ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் அவர்கள் காலாகாலமாகவே பெரிய அணிகளை பெரிய களங்களில் வீழ்த்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆஸ்திரேலியா 2 தடவைகள், இப்போது 2வது தடவையாக T20 உலகக்கிண்ணத்திலே தோற்றிருக்கிறது. பாகிஸ்தான் 3 தடவைகள், இந்தியா 2 தடவைகள், இலங்கை இது 4வது தடவையாக தோற்றிருக்கிறது. ஒரு முக்கியமான மட்டத்திலே உள்ள போட்டிகள். ஏன் எங்களுக்கு கடந்த 2024 T20 உலகக்கிண்ணத்துக்கு ஜிம்பாப்வே தெரிவாகவில்லை. ஆனால் 2022ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் போது ஜிம்பாப்வே பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. ஒரு ஓட்டத்தால் பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தது. அதையெல்லாம் நாங்கள் மறந்து போனோம். எனவே அந்த ஜிம்பாப்வே அணி இப்போது மீண்டும் வலிமை பெற ஆரம்பித்திருக்கிறது. சிக்கந்தர் ராசாவின் தலைமையிலே ஒரு அனுபவம் பெற்ற அணியாக அந்த அணி உருப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேவேளை ஜிம்பாப்வே பற்றி பேசும்போது இறுதியாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியிலே கடைசி ஓவரை டில்ஷான் மதுசங்கவுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் முதலில் ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறது. பிறகு நேற்று நான் இன்னொரு விடயத்தையும் சொன்னேன். டில்ஷான் மதுசங்க நீண்ட காலத்துக்கு பிறகு அணிக்குள்ளே வந்திருக்கிறார். எனவே மகேஷ் தீக்ஷணவுக்கு கொடுத்திருப்பது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுதான். தலைவருக்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். தசுன்ஷானுக்கு இதன் காரணமாக தீக்ஷணவுக்கு கொடுத்ததை நாங்கள் ஒரேடியாக விமர்சிக்க கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்கிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும்னா, அதை ஒரே ஒரு நண்பர் தன்னுடைய யூடியூப் கமெண்டிலே சுட்டி காட்டியிருந்தார். நான் மறந்து விட்டேன் என்று கேட்டிருந்தார். நான் அதை மறக்கவில்லை, ஆனால் அதை நான் குறிப்பிட விரும்பவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் 2 போட்டிகளுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி என்ன என்று சொல்லி புரியாமல் குழம்புவோருக்கு அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகிறேன். டில்ஷான் மதுசங்க ஒரு சில மாதங்களுக்கு முதல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இறுதிப் போட்டி ஒன்றை மிகச்சிறப்பாக பந்து வீசி அதில் ஹேட்ரிக்கை நிகழ்த்தி இலங்கை அணிக்கு அற்புதமான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த போட்டி ஞாபகம் இருக்கிறது? ஆனால் அது ஒரு நாள் சர்வதேச போட்டி, அதுவும் ஜிம்பாப்வேயிலே வைத்து. அந்த ஹேட்ரிக் விக்கெட்டுகளில் ஒருவர் ஜிம்பாப்வே அணித்தலைவர் சிக்கந்தர் ராசா. உங்களை நான் ரிவைண்டில் இந்த படங்களும் காட்டுவாங்களே, இந்த நுழம்புச்சுருள், அதுபோல் அப்படியே பின்னோக்கி அழைத்து செல்ல போகிறேன் அந்த போட்டிக்கு. இந்த போட்டி நடந்த நிறைய காலம் எல்லாம் இல்லை. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இடம்பெற்ற போட்டி ஜிம்பாப்வேயின் ஹராரையில். இலங்கை முதலில் துடுப்படுத்தாடி 298 ஓட்டங்களை எடுக்கிறது தன்னுடைய 50 ஓவர்களில். பாத்தும் நிசங்க 76 ஓட்டங்களை எடுக்கிறார். ஜனத் எனகே ஆட்டமிழக்காமல் 47 பந்துகளில் 70 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். கமிந்து மெண்டிஸ் ஒரு ஃபினிஷராக 36 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 57 ஓட்டங்களை பெற்றிருந்தார். கமிந்துவும் ஜனத் லியனகேயும் சேர்ந்து இலங்கைக்கு ஒரு புதுத்தம்பு கொடுத்த ஒரு புதிய எதிர்காலம் உருவாகிறது என்ற நம்பிக்கை அடித்த ஒரு போட்டி. சரித் அசலங்க தான் அப்போதும் இலங்கை அணியின் தலைவர். பதிலடுத்து ஜிம்பாப்வே ஆடுகின்ற வேளையில் அவர்களுக்கு பென் கரான், இப்போது பிரெண்டன் டெய்லருக்கு பதிலாக மீண்டும் இந்த 2020 உலகக்கிண்ண அணியில் வந்திருக்கிறாரே, அந்த பென் கரான் 70 ஓட்டங்களை எடுத்தார். அப்போது ஒரு நாள் அணி தலைவராக இருந்த ஷான் வில்லியம்ஸ் 57 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்க, இப்போதும் இலங்கை அணிக்கும் உலக அத்தனை அணிகளுக்கும் சவாலாக இருக்கின்ற ஜிம்பாப்வேயின் ஹீரோவான சிக்கந்தர் ராசா மணியங்கோவோடு சேர்ந்து கொள்கிறார். இந்த 2 பேரது இணைப்பாட்டம் இலங்கைக்கு பெரும் தொல்லை கொடுத்திருக்க, சிக்கந்தர் ராசா ஆட்டம் எடுக்காமல் இருக்க கடைசி ஓவரில் 10 ஓட்டங்கள் வேண்டும். இலங்கை அணி நம்பி பந்தை கொடுக்கிறது டில்ஷான் மதுசங்கவிடம். கையிலே 5 விக்கெட்டுகள் இருக்க ஜிம்பாப்வேக்கு 6 பந்துகளுக்கு 10 ஓட்டங்கள் தேவை. அதுவும் ராசா ஸ்ட்ரைக்கிலே இருக்கிறார். இன்னும் துடுப்பாட வீரர்கள் வரப்போகின்றார்கள் என்றவுடன் அனைவருக்கும் தெரியும் இது ஜிம்பாப்வேக்கு சாதகமான போட்டி. ஆனால் நடந்தது வேறு. டில்ஷான் மதுசங்க அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிலும் சிக்கந்தர் ராசா, பிராட் எவான்ஸ் 2 பேரையும் அடுத்தடுத்து வீழ்த்தி இறுதியாக இங்கராவாவையும் வீழ்த்தி இலங்கை அணிக்கு ஆச்சரியமான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொடுக்கிறார். இலங்கை அணி இறுதியாக 7 ஓட்டங்களால் அந்த போட்டியில் வென்ற ஒரு மறக்க முடியாத போட்டி. இதையெல்லாம் நாங்கள் மறக்க முடியுமா? ஆனால் அது ஒரு நாள் சர்வதேச போட்டி என்ற அடிப்படையில் தான் அந்த விடயத்தை சொல்லவில்லை. அதுபோல் அது ஹராரே மைதானத்தில் இடம்பெறுது. இந்த மைதானத்துக்கும் அந்த மைதானத்துக்கும் ஆடுகள் தன்மைகளுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் கட்டாயமாக ஒரு நண்பர் இதை குறிப்பிட்ட காரணத்தால் அவருக்காக இதை ஞாபகப்படுத்த வேண்டும். டில்ஷான் மதுசங்க மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மதுசங்க இதை மறந்து போயிருந்தாலும், இலங்கை அணியும் இதை மறந்து போயிருந்தாலும் அவர்களுக்கும் இதை நினைவூட்டி மதுசங்க மீது இன்னும் நீங்கள் பொறுப்பை நம்பி கொடுக்கலாம்.
இந்த சூப்பரை சுற்றிலே எங்களை காப்பாற்றுவதற்கு பள்ளிக்கலை மைதானத்தின் ஆடுகள தன்மைகளுக்கு மிக பொருத்தமானவராக இவரும் இருப்பார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தத்தான் இந்த விடயத்தை சொன்னேன். அந்த போட்டியில் நீங்கள் மறந்திருந்தால் மதுசங்கர் 4 விக்கெட்டுகளையும் அசித பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார்கள். இலங்கை அணி ஒரு அற்புதமான வெற்றியை பெற்று தொடரை சமப்படுத்திக் கொண்டது. வெல்லக்கூடிய நிலையில் இருந்த ஜிம்பாப்வே அணியை உருட்டி எடுத்து டில்ஷான் மதுசங்க வெற்றியை பெற்றுக் கொடுத்து போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மாறியதோடு அவர் இலங்கையின் 2 பெரும் சிகரங்களோடு சேர்ந்து கொண்டார். 1க்கு மேற்பட்ட ஹட்ரிக்களை ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் எடுத்த இலங்கையின் 3வது வீரராக மாறிக்கொண்டார் லசித் மாலிங்க, சமிந்த வாஸ் ஆகியோருக்கு பிறகு. இப்போது நாங்கள் இன்றைய நாளின் போட்டிக்கு வருவோம் என்று சொன்னால், நியூசிலாந்து தன்னுடைய முழுமையான பலத்தை என்று வெளிப்படுத்த காத்திருந்தாலும் கூட அவர்களது அணித்தலைவர் மிச்சல் சாண்டர் கடைசி போட்டியில் ஆடியிருக்கவில்லை. அவருக்கு பதிலாக கால் மெக்கான்சி கொண்டு வரப்பட்டார். அவர் வந்தது பிரேஸ்வெலுக்கு பதிலாக பிரதியீட்டு வீரராக. நியூசிலாந்து அணிக்கு உபாதை சிக்கல் ஒன்று இருக்கிறது. அந்த உபாதை சிக்கலிருந்து அவர்கள் படிப்படியாக மீண்டு வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சுகவீனம் ஏற்பட்டதன் காரணமாக மிச் சென்டர் கடந்த போட்டியில் ஆடவில்லை. இன்று பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஆடுவார் என்று நியூசிலாந்து வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நேற்று ஊடக சந்திப்புக்கு வந்த மார்க் செப்பன் அதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அதுபோல சென்டர் பயிற்சிகளில் பந்து வீசியிருந்தார், பார்த்திருந்தேன். ஆனால் கைல் ஜேமிசன் தன்னுடைய முதலாவது குழந்தையின் பிரசவத்துக்காக ஊருக்கு போனவர் திரும்பி வந்திருக்கிறார். ஆனால் அவர் நேற்று தான் நியூசிலாந்து அணியோடு வந்து சேர்ந்து கொண்டார். எனவே முழுமையான பயிற்சிகளில் அவர் ஈடுபடாத காரணத்தால் இன்றைய நாளில் அவர் அணியில் ஈடுபடுத்தப்பட மாட்டார். இது நியூசிலாந்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுதான். ஆனால் அண்மை காலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக பந்து வீசி வருகின்ற ஜேக்கப் டஃபி, அண்மை காலம் வரை தரப்படுத்தலில் நம்பர் 1 இடத்தில் இருந்தவர், இன்றைய நாளின் போட்டியிலே மிக முக்கியமான ஒருவராக கருதப்படுவார். நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்டம் அதிகமான ஊட்டங்களை குவித்து வருகிறது. அதிரடி துடுப்பாட்டம் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திராவும் ஃபோமுக்கு வந்து விட்டார். தொடர்ந்து அடுத்து கிளென் பிலிப்ஸ் இருக்கிறார். அப்படியே வரிசையாக அடுக்கடுக்காக வீரர்கள். சென்டரும் துடுப்படுத்தாடக்கூடியவர். இதுபோல இன்னொருவர் டேரல் மிச்சல் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார். ஆனால் என்ன, நியூசிலாந்து அண்மை காலமாக தன்னுடைய அத்தனை போட்டிகளையும் ஆடி வந்தது இந்தியாவிலே. இலங்கை ஆடுகளங்கள் வித்தியாசமானவை என்று அவர்களுக்கு தெரிகிறது. சப்பன் கூட மத்திய வரிசையிலே ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய 5ஆம் இலக்கத்தில் ஆடுகின்ற ஒருவர். அவர்களுக்கு ஆர் பிரேமதாச மைதானம் பெரியது இந்திய மைதானங்களை விட. அதுபோல் இந்திய மைதானங்களைப் போல வேகமாக பந்து துடுப்புக்கு வராது என்றும் நியூசிலாந்துக்கு தெரியும். நியூசிலாந்தின் 3 போட்டிகளும் இப்போது ஆர் பிரேமதாச மைதானத்திலே. எனவே அதற்கேற்றது போல தங்களை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஆட வேண்டியிருக்கும். இந்த மைதானத்தின் ஆடுகளங்களை பொறுத்தவரையில் பாகிஸ்தானின் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை இருக்கும் என்று நியூசிலாந்துக்கு தெரியும். நியூசிலாந்து சென்னையிலே வைத்து மிரட்டியதைப் போல தங்களுடைய முழுமையான வேக பந்து வீச்சாளர்களை இங்கே பயன்படுத்த முடியாது. சென்டரோடு இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர் தேவை. இஸ்ஸோதியை கொண்டு வர போகின்றார்கள். அதுபோல கிளென் பிலிப்ஸின் பங்களிப்பும் இங்கே தேவைப்படுகிறது. மறுபக்கம் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அப்ரர் அகமடை இந்த போட்டிக்கு கொண்டு வருவார்கள் என்று நான் நேற்று சொல்லியிருந்தேன். சைம் அயூப், அப்ரர் அகமட், முகமது நவாஸ் மற்றும் உஸ்மான் தாரிக் இவர்களோடு ஷடாப் கான் 5 சுழல் பந்து வீச்சாளர்களை அவர்கள் தங்கள் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும். அதுபோல் சல்மான் மிர்சாவை ஷைன் ஷாஃப்ரிடிக்கு பதிலாக கொண்டு வருவது கூட பாகிஸ்தானின் ஒரு முக்கியமான யுக்தியாக இருக்கும். பாபர் அசாமின் துடுப்பாட்டு இடம் பற்றி கேள்வி எழுப்பியிருந்தேன் நேற்றைய காணொலியில், அதை மறக்காமல் பாருங்கள். எனவே இந்த நாளில் பல வீரர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த 2 அணிகளும் அண்மை காலமாக தொடர்ச்சியாக மோதி வருகின்றன. 2 அணிகளும் தங்களுக்கிடையில் 49 2020 சர்வதேச போட்டிகளை மோதி இருக்கின்றன என்று சொன்னால் 2 அணிகளுக்கும் ஒரு அணியை பற்றி மற்ற அணிக்கு நன்றாக தெரியும். இதில் 24 போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு வெற்றி, 23 போட்டிகளில் நியூசிலாந்துக்கு வெற்றி. இதிலே மிக நெருக்கமாக இருந்தாலும் 2020 உலக கிண்ணங்களை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு 5 வெற்றிகளும் நியூசிலாந்துக்கு 2 வெற்றிகளும் இருக்கின்றன. எனவே இன்று ஒரு புது சவால், அவ்வளவுதான் 2 அணிகளுக்குமே. காரணம் பாகிஸ்தானுக்கும் இந்த ஆடுகளும் ஓரளவு புதியதாக இருக்கும். இந்திய அணிக்கு எதிராக கண்ட தோல்வியை தவிர அவர்கள் இந்த மைதானத்தில் ஆடவில்லை. அண்மை காலத்தில் நியூசிலாந்து நீண்ட காலமாக இந்த மைதானத்தில் ஆடவில்லை. தங்களுடைய அத்தனை முதற் சுற்று போட்டிகளையும் இந்தியாவில் ஆடிவிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே கடந்த முறை 2 அணிகளும் தவறவிட்ட 2020 உலக கிண்ணத்தின் அரையிறுதி இடத்துக்கு இம்முறை 2 அணிகளும் போட்டி போட இன்றைய நாள் முதல் வித்து தூவப்படும். இதேபோல நாணய போட்டி எடுத்துக்கொண்டால் இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இங்கிலாந்தின் அணித்தலைவர் ஹரிபுருக்கை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சை வைத்து இலங்கை சோதிக்கும் என்று தங்களுக்கு தெரிந்தாலும் இலங்கையின் அண்மைக்கால முன்னேற்றகரமான துடுப்பாட்டம் தங்களுக்கு கவனத்தை தந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். தாங்கள் ஏற்கனவே பள்ளிக்கலையில் வைத்து இலங்கையை வீழ்த்தியது தங்களுக்கு ஒரு பக்கம் உற்சாகத்தை தந்தாலும் இலங்கை அணியை குறைத்து மதிப்பிட மாட்டோம் என்பதுதான் அவர் சொல்கின்ற விடயம். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சு ஓரளவு திடமாக இருக்கிறது. ஜஃப்ரா ஆச்சர் உபாதையிலிருந்து முற்றுமுழுதாக மீண்டு சிறப்பாக பந்து வீசியதை நாங்கள் பார்த்தோம். ஆடல் ரஷீத் இந்திய மைதானங்களில் விக்கெட்டுகளை அள்ளியதைப் போல இலங்கைக்கு எதிராகவும் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இலங்கைக்கு எதிராக தங்களுடைய சுழல் பந்து வீச்சு வியூகத்தை இங்கிலாந்து சும்மா வீசி எறிந்திருந்தது. அதில் வில் ஜாக்ஸ் சிறப்பான ஃபார்மில் இருந்தவர் இங்கே போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதுகளோடு வருகிறார். எனவே டாசன் ஒரு பக்கம், அதுபோல ஹரிபுருக்கின் ஆயுதங்களாக அவர் பயன்படுத்தக்கூடிய ரஷீடும் மறுபக்கம் வில் ஜாக்ஸும் மிகச்சிறப்பான ஒரு பந்துவீச்சு வரிசையோடு இங்கிலாந்து நம்பிக்கையோடு வருகிறது. இலங்கை பள்ளிக்கலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றியை தங்களது மனதுக்கு உரிமையேற்றக்கூடிய ஒரு விடயமாக வைத்திருக்கும். இதில் இங்கிலாந்து கடந்த முறை 2020 உலக கிண்ணத்தின் அரையிறுதி வரை வந்த அணி.
இம்முறையும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள தங்களுக்கான ஃபேவரட் ஸ்டாகில் தாங்கள் 3ஆம் இடத்தில் இருப்பதை அவர்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்திக் கொள்ள பள்ளைக்கலையில் ஒரு வெற்றியோடு ஆரம்பிக்கப் போகிறார்கள். என்ன இந்த போட்டி பள்ளைக்கலையில் இலங்கை அணிக்கு எதிராக இங்கிலாந்து இதற்கு முந்தைய மாதத்தில் ஆடினார்கள் இந்த 2020 உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கும் முதல். அதுபோல அத்தனை போட்டிகளும் இரவு போட்டிகள் அல்ல, பகல் இரவு போட்டிகள் 3 மணிக்கு ஆரம்பித்து இரவு நேரத்தில் முடிவடையும். மழை பாதிப்பு இல்லாவிட்டால் ஒரு விறுவிறுப்பான போட்டியை நாளைய தினம் நாங்கள் பார்க்கலாம். இலங்கை அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வனிது ஹசரங்க வெளியே, மதீஷ பத்ரன வெளியே, அந்த 2 பேரும் முடிந்து போன அத்தியாயங்களின் அடிப்படையில் அவர்களை பற்றிய நாங்கள் தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தோ யோசித்துக் கொண்டிருந்தோ பயனில்லை என்பது நான் ரசிகர்களுக்கு நான் சொல்லக்கூடியது. ஆனால் அணி இப்போது உறுதியாகி இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றியிலிருந்து ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் அடுத்து பள்ளைக்கலை போட்டிக்கு செய்தால் சரி என்பதுதான் இலங்கை அணி இப்போது எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு. குசல் பெர்ராதான் ஆரம்ப துடுப்பாடு வீரர், அதிலே மாற்றமில்லை. மீண்டும் நாங்கள் காமில் மிஷாரவா, குசல் பெர்ராவா என்று வாத பிரதிவாதங்கள் பட்டிமன்றங்கள் வைக்க வேண்டிய தேவையில்லை. குசல் தன்னை மிகச்சிறப்பான முறையில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஆட்டமிழந்தது ஒரு தவறான சந்தர்ப்பமாக இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் செய்திருந்தார். 4 ஓட்டங்களையும் அசத்தலாக ஆடி பெற்றுக்கொண்டார். இன்னும் கொஞ்சம் டைமிங் அவருக்கு சரிவர வேண்டும். அவரது களத்தடுப்பும் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளானது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக. அது பள்ளைக்கலைக்கு வரும்போது பழைய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ராசி வந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஒரே ஒரு மாற்றமாக மதீஷ பத்ரனவுக்கு பதிலாக டில்ஷான் மதுஷங்க அணிக்குள்ளே கொண்டு வரும்போது அணி திடம் பெற்றுவிடும் என்பது உறுதி. தசுன் சாணக்கவின் பந்து வீச்சு பரிமாற்றங்கள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இடம்பெற்றது அவ்வளவு சிறப்பான முறையில் கொண்டாடப்படவில்லை. ஆனால் பள்ளைக்கலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர் சிறப்பாக செய்திருந்தார். இலங்கை அணிக்கு மத்திய வரிசை துடுப்பாட்டமானது இடைநடுவே சின்ன சர்க்கரை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்டம் அசத்தலாக இருந்து ஒரு விக்கெட் வீழ்ந்த பிறகு குசல் மெண்டிஸும் பத்தும் நிசங்கவோ இல்லாவிட்டால் மற்றொரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரரோ சிறப்பாக ஆடும்போது இலங்கைக்கு இந்த பயமும் இல்லை. ஆனால் 2 விக்கெட்டுகள் வீழ்ந்த பிறகு இலங்கை சற்று தடமாறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 4ஆம் இலக்கத்தில் பவன் ரத்தாங்க வந்து இப்போது அதை திடப்படுத்தினாலும் கூட பவன் ரத்தாங்க விட நாங்கள் முழு பொறுப்பையும் சுமத்திவிடக்கூடாது. அவர் இப்போது வளர்கின்ற ஒரு பிள்ளை, தன்னை அணியிலே திடமாக இடம் பிடித்துக் கொண்டு நிதானமாக ஆடக்கூடியவராகவும் வேகமாக ஓட்டங்களை எடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அவருக்கு அதிகமான பிரஷரை கொடுக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் எங்களுக்கு கிடைக்காமல் போகும். 5, 6, 7ஆம் இலக்கங்களில் நாங்கள் பொருத்தமான வீரர்களை இப்பொழுது அடையாளம் கண்டிருக்கிறோம். கமிந்து மெண்டிஸ், தசுன் சாணக்க 2 பேருக்கு பிறகு நாங்கள் ரொட்டேஷன் அடிப்படையில் தேவையான போது வேகமாக அடித்தாட துனித் வெள்ளாலகே அந்த அணி தலைவர் முயன்றது போல துனித் வெள்ளாலகே இப்படி மாறி மாறி நாங்கள் அணிக்குள்ள வீரர்களை கொண்டு வரலாம். ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையானது அந்த மத்திய வரிசை தளம்பல் இல்லாமல் துடுப்பாடக்கூடிய விதமாக இலங்கை அணி சரியான முறையில் கட்டமைத்து கொண்டு செல்ல வேண்டியது. ஒன்று, இலங்கை அணி ஆடுகளத்தின் தன்மையை புரிந்து ஆரம்பத்திலே வேகமாக ஆடிவிட்டு மத்திய வரிசையில் கொஞ்சம் மெதுவாக ஆடி விக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு இறுதி டெத் ஓவர்ஸில் வேகமாக ஆட வேண்டும். இல்லாவிட்டால் 2 விக்கெட் இழப்பிற்கு இவ்வளவு ஊட்டங்கள் என்று சொல்லி ஒரு குறியை வைத்து ஒரு 15வது ஓவர் வரை இலங்கை அணி நிதானமாக ஆடிய பிறகு கடைசி 5 ஓவர்களில் விடுத்து விளாச ஆரம்பிக்க வேண்டும். எனவே இலங்கை தன்னுடைய வியூகங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை விக்ரம் ரத்தோரும் சனத் ஜெயசூரியவும் சேர்ந்து சரியாக முடிவெடுத்து அதை துடுப்பாடு வீரர்களுக்கு வழங்க வேண்டியது அவசியம். அதே போல களத்தடுப்பு இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்களுக்கு மிகச் சிறப்பான முறையில் அமைய வேண்டும். பள்ளைக்கலை மைதானம் வந்து வந்தால் இலங்கை நிச்சயமாக தன்னுடைய 2 வேக பந்து வீச்சாளர்களின் முழுமையான ஓவர்களை பயன்படுத்திக் கொள்வதோடு தசுன் சாணக்கவின் பயனுள்ள ஓவர்களும் தேவைப்படும். அந்த மைதானத்தில் மதீஷ பத்ரன எவ்வாறு சிறப்பாக செய்தாரோ அதே போல டில்ஷான் மதுஷங்கவன் செய்யக்கூடும். மகேஷ் டீசனவுக்கும் அந்த மைதானத்தின் ஆடுகளத்தன்மை கொஞ்சம் கை கொடுக்கும். அதையும் இலங்கை அணி சரியான முறையில் நிர்வகித்து அவர்களுக்கான ஓவர்களை பொருத்தமான இடங்களில் வழங்குவது தசுன் சாணக்கவின் கையில் உள்ள முக்கியமான வேலை. இலங்கை அணி 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை எட்டாத அரையிறுதியை இம்முறை எட்டுவோம் என்ற உறுதியோடு ஆடினால் நிச்சயமாக இலங்கை அணி எங்கள் நாட்டிலிருந்து அரையிறுதிக்கு சென்று இந்தியாவுக்கு சென்று ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும். ஆனால் 3வது போட்டி இன்னும் ஒரு வித்தியாசமான விறுவிறுப்பான போட்டிக்கு நிச்சயமாக எங்களுக்கு அடிப்படை கதை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் அபிஷேக் சர்மாவின் 3 பூஜ்ஜியங்கள் பல ஆயுதங்களையும் ஆயத்தங்களையும் கொடுத்திருக்கின்றன எதிர் அணிகளுக்கு. ஆஃப் ஸ்பின்னர்ஸை பயன்படுத்தி அபிஷேக் சர்மாவை வீழ்த்தலாம். ஆரியன் தத் வீழ்த்தி காட்டியிருந்தார், சல்மான் அலி யகா வீழ்த்தி காட்டியிருந்தார். இதையடுத்து நேற்று தென்னாப்பிரிக்காவின் பயிற்சிகள் இடம்பெற்ற விடையில் அவரது அணித்தலைவர் எய்டன் மாக்ரம் தொடர்ச்சியாக ஆஸ்பின் பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார். அவரது அணியிலே இருக்கின்ற முக்கியமான ஆஸ்பின் பந்து வீச்சாளர் அவர்தான். கேஷவ் மகாராஜும் ஜார்ஜ் லிந்தாயும் இடதுகை பந்து வீச்சார்கள். எனவே எய்டன் மாக்ரம் நேற்று வலைப்பயிற்சிகளில் துடுப்படுத்த ஆடியதை விட பந்து வீசி இருந்தார் அதிகமாக. எனவே தென்னாப்பிரிக்கா இந்த வியூகத்தை வகுக்க ஆரம்பித்திருக்கிறது. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான போட்டி, தென்னாப்பிரிக்காவின் பயிற்றுவிப்பு ஆலோசகர்கள் ஒருவராக வந்திருக்கின்றார் அல்பி மோக்கல். இவரது சகோதரர் மோனி மோக்கல் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர், இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பு ஆலோசகர். எனவே 2 பேருக்கு இடையில் ஒரு தனிப்பட்ட மோதலும் இப்போது இருக்க போகிறது.
இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் விளையாட்டிலும் மோதிக்கொண்டவர்கள், வெவ்வேறு அணிகளில் ஆடியவர்கள் பிரான்சைஸ் போட்டிகளில். இப்போது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இரண்டு பேரும் தங்களால் எது முடியுமோ சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறார்கள். இதில் மோனி மோக்கல் நேற்று ஊடக சந்திப்பிலே வந்த வேளையில் அபிஷேக் சர்மாவின் ஃபார்மை பற்றி தாங்கள் கவலைப்படவில்லை. அவர் உலகத்தரம் வாய்ந்த வீரர், மீண்டும் ஃபார்முக்கு வருவார். இந்த முக்கியமான போட்டிகளில் அவர் ஓட்டங்களை குவிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்தியா அவசரப்பட்டு அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓய்வை கொடுத்து இல்லாவிட்டால் அவரை மாற்றி சஞ்சு சாம்சனை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வராது என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். அதுபோல் அபிஷேக் சர்மாவுக்கும் நேற்று தனிப்பட்ட பயிற்சி வழங்கப்பட்டது ஆஸ்பின் பந்துகளை எதிர்கொள்வதற்கு. அந்த பந்துகளை வேகமாக அடித்து ஆடி பழகி கொண்டார். ஆனால் ஏற்கனவே ஆட்டம் இழந்தது போல கிராஸ்பேக் ஷாட்ஸுக்கு செல்லவில்லை. சல்மான் அலி அகாவின் பந்தை அவர் லெக் திசையில் அடிக்க முனைந்து பிடி கொடுத்து ஆட்டம் இழந்தார். நெதர்லாந்து அணியின் ஆரியன் தத் வீசிய பந்தை அவர் கிராஸ்பேக் செய்ய முனைந்து போல்ட் ஆகியிருந்தார். இந்த இரண்டு விடயங்களையும் இம்முறை மறந்து ஸ்ட்ரெயிட் ஷாட்ஸ், பந்துகள் எங்கே வருகின்றனவோ அந்த பந்துகளின் பாதையிலேயே துடுப்படுத்த ஆடுவதற்கு தான் நேற்று அவர் பழகி கொண்டிருந்ததை பார்த்தோம். எனவே தென்னாப்பிரிக்கா இதற்கும் வேறு வியூகம் ஒன்றை முனையக்கூடும். அதுபோல் இந்தியாவின் முதல் 3 பேரும் இடதுகை துடுப்பாட்ட வீரர்களின் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா அந்த விடயத்தையும் தங்களுடைய குறிப்பில் எடுத்துக்கொள்கின்றது. இந்தியா நடப்பு உலக சாம்பியன்கள். அதுபோல இந்தியாவின் அகமதாபாத் ஆடுகளம் என்பது இந்தியாவின் தொட்டில் போல. எனவே இந்தியா அதற்கேற்றது போல தன்னுடைய வியூகங்களை மாற்றிக்கொள்ளும் என்பது உறுதி. மறுபக்கம் தென்னாப்பிரிக்காவிலும் அதே போல இடதுகை துடுப்பாட்ட வீரர் குவிண்டன் டி காக்கை குறிவைக்க இந்தியா ஒரு ஆயுதத்தை தயார்படுத்தும். நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களது துடுப்பாட்டம் மிக பலமாக இருக்கிறது. ஒருவர் தவறவிட்டால் இன்னொருவர் சமாளித்துக் கொண்டு போகின்றார். இதுதான் அவர்கள் முதல் சுற்றிலே 4 போட்டிகளையும் அசத்தலாக வென்று உள்ளே வருவதற்கான காரணம். ஆனால் இப்போது அவர்களுக்கு இஷான் கிஷான் மட்டுமல்ல, அபிஷேக் சர்மாவிடமிருந்து மூட்டங்கள் தேவைப்படுகின்றன. அதுபோல் இந்தியாவின் பலவீனமாக இம்முறை இருக்கின்ற விடயம் பிடிகள். இம்முறை முதல் சுற்றிலே அதிகமான பிடிகளை தவறவிட்ட அணி அயர்லாந்து 10 பிடிகள். இந்தியா 9 பிடிகளை தவறவிட்டது. எனவே மோசமான கடத்தடுப்பு அணியாக தாங்கள் இருந்துவிடக்கூடாது, அது தங்களது அடுத்த சுற்றின் வருகையை பாதிக்கும் என்ற அடிப்படையில் இந்தியா அதை திருத்திக் கொள்ள முனையும். நாளைய தினம் அகமதாபாத் போட்டியும் இதே போல பல்வேறு முக்கியத்துவங்களை எங்களுக்கு வழங்கக்கூடிய போட்டியாக இருக்கும். நிச்சயமாக விறுவிறுப்பாக இருக்கும் என்பது உறுதி. இன்றைய முதல் போட்டியில் நாங்கள் காணப்போகின்ற முக்கியமான விடயங்களை பார்த்துவிட்டு தொடர்ந்து வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த 2 போட்டிகளுக்கான இன்னும் விசேடமான முன்னோட்டங்களோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிலும் நாளைய தினம் இடம்பெற போகின்ற போட்டிகளிலும் யார் யார் வெல்ல போகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் இப்போது சொன்ன விடயங்களை தாண்டி வேறு ஏதாவது சிறப்பான விடயங்கள் உங்கள் மனதிலே தோன்றினால் கீழே காமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள்.